இங்க ஒரு சயின்டிஸ்ட் 10 வருஷமா கஷ்டப்பட்டு இவர மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்றாரு. இது எதுக்கு கண்டுபிடிக்கிறாருன்னா மனுஷங்க கஷ்டமா ஃபீல் பண்ற வேலைகளை செய்யறதுக்கும் ஸ்பேஸ்ல மனுஷங்க போக முடியாத தூரத்துக்கு கூட இதை அனுப்பி ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா மேனேஜ்மெண்ட் இந்த ரோபோட் சகஜமா மக்கள் கூட பழகுனா மட்டும்தான் இதை அப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. மனித வாழ்க்கைக்கு முதல்ல தேவையான விஷயங்கள்லாம் இதுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இந்த பொண்ணாலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறப்போ ஒரு கிஸ் கொடுத்துறா. இந்த சமயத்துல தான் இந்த ரோபோட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு யூஸ் பண்ற ஹேண்ட் பேக் லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பாக்குது, எடுத்து வச்சுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு மேலயும் இதுக்கு காதல் வர ஆரம்பிக்குது. உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன் போறாரு. ஆனா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே பயங்கரமா ஆர்கியூ பண்ணுது. கடைசியில இந்த பொண்ணு ஒரு பார்ட்டில இருப்பா. அப்ப அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுது. இப்ப இந்த விஷயம் நியூஸ் பேப்பர் டிவின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரபலம் ஆக இந்த மாதிரி உணர்வுகள்லாம் கொண்ட ரோபோட் இருக்கான்னு சொல்லிட்டு பத்திரிகைக்காரங்களா வந்து இந்த ரோபோட்டை கேள்வியா கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ண இந்த ரோபோட் கடைசியில அந்த பொண்ணு கூடவே வாழ்ந்துருது. ஆனா இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இதோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து அவர் ஸ்பேஸுக்கு போயிடுறாரு.